என்னென்னவோ மந்திர யோக முறைகள்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றேன், மந்திரங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறேன், அதாவது உரு ஜபிச்சுட்டே வரேன், ரொம்ப நீண்ட காலங்கள் வந்து உபாசனை முறைகளை நான் வந்து பின்பற்றல, நிறைய குருமார்களான போயிட்டேன், ஆனா எனக்கு சித்தி ஆக மாட்டுது, நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா எனக்கு சித்தி ஆக மாட்டுது, நான் எனக்கு வந்து கண்டிப்பா இந்த வேலை வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வந்து சித்தி ஆக மாட்டுது அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் தங்கு தடைகள் இருக்கு அப்படின்னா பித்திருக்களுடைய சாபத்தையோ தோஷத்தையோ நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கண்டிப்பா பித்திருக்களுக்கான சாப நிவர்த்தி வந்து நம்ம வந்து செய்யணும். அதாவது நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மா பாட்டிகளுக்கு நம்ம வந்து அவங்கள நல்லா ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னாவே அதுவே வந்து பித்திருக்களுடைய சாபம் தான். நம்ம மூதாதையர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அவர்கள் செஞ்ச சாபமா இருக்கட்டும், இல்ல நம்ம அவர்களுக்கு செய்யக்கூடிய உபநிஷங்களை நம்ம எதுவுமே நம்ம செய்யாத விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய பித்திருக்களுடைய சாபம். நம்ம முதல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம மூதாதையர்களை நல்லா பார்த்துட்டாவே தோஷ நிவர்த்தி வந்து ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா பரிகார முறைகள் சொல்லியிருக்கு, அதை வந்து கண்டிப்பா வந்து செய்யணும்.